டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிற டாபிக் என்னென்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுங்க. இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து பெண்கள் பற்றி நான் பேசுகிறேன், பெண்களுக்காண்டி. ஏன்னா எல்லா ஆண்களும் வந்து படிச்சுட்டு கண்டிப்பாக சம்பாதிக்க போயிடுவாங்க. பெண்கள் அப்படி கிடையாது. சில கம்யூனிட்டியில் வந்து இப்போ முஸ்லீம் கம்யூனிட்டிலே எடுத்துக்கோமே, அவங்க வந்து காலேஜ் முன்னாடிலாம் சுத்தமாக படிக்க வைக்கிறதில்ல. இப்போல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து காலேஜ் படிக்க வச்சுட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க பெண்களை. ஹிந்துஸு கிறிஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வேலைக்கு அனுப்பிட்டு அப்புறம் அவங்களும் கல்யாணம் தான் பண்ணுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தலாம் பிறந்ததுக்கப்புறம் அவங்களால வந்து வேலைக்கும் போய்கிட்டு வீட்டையும் மெயின்டைன் பண்ண முடியாமல் அவங்க வேலையை விட்டுட்டு ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிடுறாங்க. இதனால் நம்மளுக்கு என்னென்ன நல்லது இருக்குது கெட்டது இருக்குது நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக மட்டும் இருக்கீங்கன்னா பிள்ளைங்களை மட்டும் பார்த்துக்கிட்டு இப்போ ஒரு 3 வயசு 4 வயசு வரைக்கும் பரவாயில்ல. அவங்க ஸ்கூல் போயிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு போர் அடிக்கும். அது வரைக்கும் நீங்கள் பிஸியாக இருப்பீங்க அவங்க கூட. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆமாடா லைஃப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கையில் சொந்தமாக பணம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஒரு மதிப்பு. இப்போ நீங்கள் யாருக்காச்சும் கிஃப்ட் வைக்கணும், உங்கள் வீட்டுக்கே நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு கொடுக்கணும், சந்தோஷமாக உங்கள் இஷ்டப்படி உங்களுக்கு ஏதாச்சும் வேணும், திங்ஸ் வேணும் வாங்கிக்கலாம். அதுக்காக நீங்கள் எதுக்கெடுத்தாலுமே உங்கள் ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறது வந்து எல்லாருமே எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட கேட்குறத விட நம்மளே ஏர்ன் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு பெண்களுக்கு நம்ம வந்து ஆண்களை விட சளைச்சவங்க இல்லை, நம்மளும் அவங்களுக்கு சரிசமமானவங்க, நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை கொடுக்கும், ஒரு தைரியத்தை கொடுக்கும், வாழ்க்கை மேலே ஒரு பிடிப்பு உணர்வு கொடுக்கும். சைட் பை சைடு உங்கள் லைஃப் ரொம்ப பிஸியாக போகும். பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த வேலைலாம் செய்யலாம். ஆக்சுவலாக படித்தவங்களுக்கு வந்து இப்போ எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அவங்க வந்து படித்த வேலையை கண்டினியூ பண்ணுவாங்க. அப்படியே முடியலை, படித்த வேலைங்களால் பார்க்க முடியல, சில பேருக்கு அந்த வெக்க உணர்வு ஷை டைப் இருக்கும். ஆஃபீஸில் ஆம்பளைங்களாம் இருக்காங்க, வெளியில் போயிட்டு வர முடியல, நம்ம வீட்டு மாமியார் வீட்டுக்காரங்க இல்லை இவங்கள ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். உங்களால் நீங்கள் வெளியில் ஒரு ஆஃபீஸில் தான் போய் வேலை பார்க்கணுன்னு கிடையாது. பெஸ்ட்டு சாய்ஸ் நான் ஒரு ஐடியா என்ன சொல்கிறேன்னா, டைலரிங் கற்றுக்கோங்க. டைலரிங்கில் வந்து இப்போ நிறைய இடத்துல நல்லா சொல்லித்தராங்க. அது உங்களுக்கு வந்து ஒரு கிழிஞ்ச துணி கூட வீட்டில் நீங்கள் தைச்சிக்கலாம் பெண்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல ட்ரெயின் ஆகி தைச்சிட்டு ஒரு 4 பேருக்கு ஒரு 4 மிஷின் வாங்கி போடுங்க. 4 பேருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அப்படி 4 பேர் வந்து 8 பேர் ஆவாங்க, 10 பேர் ஆவாங்க. நீங்கள் நல்ல ஒரு ஏர்ன் மணியும் ஏர்ன் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு பாக்கெட் மணி நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் தான் ஏர்ன் பண்ணணும், உங்கள் செலவுக்கும் கிடையாது. உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாக்கெட் மணி மாதிரி இருக்கும். எதுக்கடுத்து நம்ம அடுத்தவங்க கிட்ட கேட்குறது, உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறத விட இது நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். இப்போ 4 பேருக்கு